அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு டிஎன்இஜிஏ வெப்சைட் மூலமா ஒரு நபருக்கு இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த இன்கம் சர்டிபிகேட் தேவைன்றத பார்த்துடலாம். இன்கம் சர்டிபிகேட் அதாவது வருமான சான்றிதழ். வருமான சான்றிதழ் எதுக்காக தேவைப்படுதுன்னா, ஒரு தனி நபரோட வருமான ஆதாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வருமான சான்றிதழ் தேவைப்படுது. இந்த வருமான சான்றிதழ் எங்க யூஸ் பண்றாங்கன்னா, அரசு வழங்கக்கூடிய பல்வேறு வகையான குடிமக்கள் நலத்திட்டங்களுக்கு பயனாளிகளாக இருப்பதற்கு இந்த வருமான சான்றிதழ் தேவைப்படுது. அதற்காகத்தான் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சரி, இந்த சான்றிதழ் வாங்குவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்துடலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, விண்ணப்பதாரருடைய போட்டோ, அவருடைய அட்ரஸ் ப்ரூஃப், டின் நம்பர் அண்ட் த ட்ரேட், லேண்ட் ஹோல்டிங்ஸ், அவர் பேர்ல ஏதாவது நிலங்கள் இருந்ததுன்னா அதோட டீடைல்ஸ், ஹவுஸ் ஹோல்டு வார்டு வைஸ், அவர் பேர்ல எந்தெந்த வார்டுங்கள்ல இருக்குதோ அந்தந்த வார்டு வைஸ் வீடுங்க டீடைல்ஸ், அப்ளிகன்ட்டுடைய ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு. அது தவிர்த்து விண்ணப்பிக்கும் போது ஜெனரேட் ஆகக்கூடிய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுல விண்ணப்பதாரர் கையெழுத்து போட்டு திரும்ப அதை அப்லோட் பண்ணணும். இது தவிர சேலரி சர்டிபிகேட் மற்றும் பேன் கார்டு, இதெல்லாம் நாம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா வைக்கணும். இந்த சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 ரூபாய். சரி, இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுள்ல டிஎன்இஜிஏன்னு சர்ச் கொடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ல டிஎன்இஜிஏன்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு என்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். பிரான்சைஸ் ஐடி லாகின் பண்ணா பிங்கர் பிரிண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணி கைரேகை யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். இதுவே பப்ளிக் ஐடியா இருந்தா இந்த ப்ராசஸ் இருக்காது. நான் என்னோட டிவைஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்னோட கைரேகையை கேப்சர் பண்ணிக்கிறேன். சர்வீசஸ்ல போயிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இன்கம் சர்டிபிகேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நாம ஏற்கனவே பார்த்ததுதான். அதனால நேரடியா ப்ரொசீட் கொடுத்து உள்ள போயிடுறேன். யாருக்காக நாம விண்ணப்பிக்க போறோமோ அவங்களுக்கு ஏற்கனவே கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்குதுன்னா அந்த கேன் நம்பரையே திரும்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா புதுசா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் கேன்ற பட்டனை யூஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக அந்த நபருடைய ஆதார் நம்பரை மட்டும் இங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி இருந்தா அவங்களுடைய டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகும். அது எப்படின்னு இப்ப பாருங்க. இந்த நபருடைய ஆதார் நம்பரை மட்டும் டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். கீழே பாத்தீங்கன்னா அவருடைய கேன் டீடைல்ஸ் டிஸ்பிளே ஆகுது. கேன் நம்பர், நேம், அவருடைய ஃபாதர் நேம், ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுத்து உள்ள போறேன். அவர் கேன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் இங்க டிஸ்பிளே ஆகுது. கீழே பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ன்ற ஃபீல்டுல அவங்க ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையை போடணும். இவருடைய ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையை நான் டைப் பண்றேன். இந்த இடத்துல விண்ணப்பதாரரோட சேர்த்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ
அவங்களுடைய பெயர் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் டைப் பண்ணி அவங்களுடைய வயதையும் அவங்களுடைய ஜெண்டர், விண்ணப்பதாரர்களுக்கு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப், அவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கா டைப் பண்றேன். இந்த இடத்துல அவரோட பெயர் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் டைப் பண்ணிட்டு அவரோட வயசை டைப் பண்ணி அவரோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அவர் விண்ணப்பதாரருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ன்ற ஃபீல்டில் இவர் தான் விண்ணப்பதாரன்றதுனால செல்ஃப்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இவரோட தொழிலை வந்து பிரைவேட்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இவருக்கு மாத சம்பளம் வருதுன்றதுனால சேலரின்ற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான அமௌண்ட்டை இங்க டைப் பண்ணிட்டேன். இது தவிர்த்து அக்ரிகல்ச்சர், வீட்டு வாடகை, வேற ஏதாவது சோர்ஸ் மூலமா இன்கம் வருதான்னா இவருக்கு வேற எதுவும் வரலங்கிறதுனால ஆட் கொடுத்துட்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அவரோட நேம் மேல ஆட் ஆயிடுச்சு. அடுத்து ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய இரண்டாவது நபர் பெயரை பதிவு பண்றேன். இரண்டாவது நபருடைய பெயரை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் டைப் பண்ணிட்டு அவங்களுடைய வயசையும் ஜெண்டரையும் செலக்ட் பண்ணிட்டேன். அவங்க விண்ணப்பதாரருக்கு என்ன உறவு முறைன்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வருமானம் எதுவும் இல்லைங்கிறதுனால கீழே இந்த எந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணாம ஆட் கொடுத்துட்றேன். அடுத்து ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய மூன்றாவது நபர் விவரங்களை டைப் பண்றேன். மூன்றாவது நபருடைய பெயரை ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் டைப் பண்ணிட்டு அவங்களுடைய வயசை டைப் பண்ணி அவங்களுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க விண்ணப்பதாரருக்கு என்ன உறவு முறைன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வேற எந்த வருமானமும் இல்லைங்கிறதுனால ஆட் கொடுத்துட்றேன். உங்க ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை மொத்தம் 3ங்கிறதுனால 3 பேர் டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, டாக்குமெண்ட் அப்லோட் பேஜுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 7 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுல 5 டாக்குமெண்ட் மேண்டட்டரி, 2 டாக்குமெண்ட் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுத்து அதுல விண்ணப்பதாரர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஸ்கேன் பண்ண பிறகு எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்றேன். இப்போ டவுன்லோட் பண்ண செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை பிரிண்ட் கொடுத்து அப்ளிகன்ட் கிட்ட கையெழுத்து வாங்கி டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணியாச்சு. அடுத்து ஒவ்வொரு டாக்குமெண்டா செலக்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். அப்ளிகன்ட்டுடைய போட்டோ செலக்ட் பண்ணி அதுக்கு டாக்குமெண்ட் நம்பர் 1 டைப் பண்ணி ஆட் கொடுத்து அப்ளிகன்ட்டுடைய போட்டோ செலக்ட் பண்ணி ஓபன் கொடுக்குறேன். அப்லோட் கொடுக்குறேன். சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்டா செலக்ட் பண்ணி அப்லோட் பண்றேன்.
இதில் கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சு. எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேமெண்ட்குள்ளே போகிறேன். கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்து ஐ அக்ரிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். யுவர் பேமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வந்துடுச்சு. பிரிண்ட் ரெசிப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ண ரெசிப்டை இங்கே பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு TNEGA வெப்சைட் மூலமா ஒரு நபருக்கு வருமான சான்றிதழ் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றத பார்த்தோம். இது எதுக்காக அப்ளை பண்றோம்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ கைஸ்.